நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஜெயாத்தா, நீங்க துளசியை ஏத்துக்கணும். நான் எல்லாத்தையும் நாசம் பண்ணவதான். ஆனா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம போயிடக்கூடாது. நீ இவ்ளோ ட்ரிக்கா என்னை எதுக்காக பார்க்க வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எங்க எல்லாரையுமே முட்டாள்னு நினைக்காத. சந்திரனோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை சேஃப்டி பண்றதுக்காக தானே நீ இங்க வந்திருக்க. துளசியால உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துடும் தெரிஞ்சதும் அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறேன். மற்றபடி உனக்கு துளசி மேல அக்கறை எல்லாம் கிடையாது. துளசிக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க சொல்லி என்கிட்ட வந்து கேட்க நீ யாரு? என் வாழ்க்கையை யாருக்காகவும் தியாகம் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. அக்கா ஓடி போனதும் தங்கச்சியை கட்டிக்கிட்டான்ற கெட்ட பேரு எனக்கு தேவையில்லை. உங்க வீட்டுல இருந்து எந்த பொண்ணு எனக்கு தேவையில்லை. என் கல்யாணம் பிக்ஸ் ஆனது தெரிஞ்சுதானே நீங்க வந்திருக்க. ஒரு பெரிய வீட்டு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவளும் என்ன மாதிரி டீச்சர் தான். நீ எனக்கு பண்ண அதே துரோகத்தை நான் அந்த பொண்ணுக்கு பண்ணணுமா? உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக நான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணுமா? உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையான்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா வெக்கமானெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ போய் தேடு. உன் புருஷனை மாதிரியே உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான். என்னை ஈஸியா வளைச்சு போடலான்னு நினைக்காத. சொல்லுங்க ஜெயமாமா. இன்னைக்கு நம்பவே முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சு. மானசி என்ன பார்க்க ஸ்கூலுக்கு வந்திருந்தா. அக்கா இங்க இருந்து கிளம்புனதும் காராளிக்கு போறான்னு தான் நினைச்சேன். ஆமா, எதுக்காக உங்களை பார்க்க வந்தா? அதுதான் ஹைலைட்டே. பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ண வந்தாலாம். என்கிட்ட வந்து உன்னை நான் எப்படியாவது ஏத்துக்கணும்னு சொல்லி பேசினா. நாக்க புடுங்குற மாதிரி அவகிட்ட 4 வார்த்தை கேட்கணும்னு தான் ஆசைப்பட்டு இருந்தேன். இன்னைக்கு வசமா சிக்கணும். கேட்க வேண்டிய எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஆனா உன்னை பத்தி பேசணும்னு நான் பேசல. அப்படி சொன்னாலும் அது புத்தி வரும் தான் அப்படி பேசுனேன். அக்கா செஞ்ச தப்ப உணர ஆரம்பிச்சிட்டா. புருஷன் வீட்டுல கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். சரி, நீ வேலையை பாரு. இத உடனே உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. சரி. நான் உனக்கு பண்ண எந்த தப்பையும் திருத்தவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன் விஷயத்துல முயற்சி பண்ணி பார்க்கலான்னு ஜெயாத்தான போய் பார்த்தேன். ஜெயாத்தா என்கிட்ட எப்படி நடந்துப்பாருன்னு ஏற்கனவே தெரிஞ்சுதான் நான் போனேன். அதனால இப்போ ஜெயாத்தா சொன்ன எந்த வார்த்தையும் என்னை காயப்படுத்தல. நீ எதுக்குக்கா ஜெயமாமாவை பார்க்க போன? நான் சொன்னா ஜெயாத்தா கண்டிப்பா கேட்க மாட்டாருன்னு தெரிஞ்சு கூட உன்னை ஏத்துக்கணும்னு கெஞ்சி கேட்க தான் நான் அங்க போனேன். ஜெயாத்தா கூட வீட்டை விட்டு நீ போகிறதுக்கு ரெடியா இருந்தா மட்டும் போதும். ஜெயாத்தா உன்னை ஏத்துப்பாரு. ஜெயமாமா உங்ககிட்ட அதை சொன்னாரா? ஜெயாத்தா அப்படி சொல்லணும்னு தேவையில்லை. உன்னோட ஒரே ஒரு வார்த்தைக்காக தானே அவர் காத்துட்டு இருக்காரு. நான் ஜெயமாமா கூட போறதா இருந்தா எப்பவோ போயிருக்கலாமே. உன் கல்யாணத்துக்கு முதல் நாள் கூட ஜெயமாமா என்னை கூட்டிட்டு போக வந்தாரு. என் விஷயத்துல நீ இப்படி ஆசைப்பட்டதே எனக்கு சந்தோஷம்தான். ஆனா எனக்கும் ஜெயமாமாவுக்கும் இனி கல்யாணம் நடக்காது. உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு தடையா நான் இருக்கவே மாட்டேன். நான் அம்மாவை கூட்டிக்கிட்டு உடனே இங்க இருந்து கிளம்பிடுவேன். நாங்க தங்கறதுக்காக ஒரு வாடகை வீட நந்து எப்பவோ பார்த்துட்டான். எங்க வழிய பாத்துக்கிட்டு நாங்க போயிடுறோம். அம்மாவை கூட கூட்டிட்டு போலான்னு நீ நினைக்காத. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்.
மேலைப்பாட்ட வீட்லயே அம்மா இருக்கட்டும். அம்மாவை நான் பாத்துக்கிறேன். ஜெயா தான் கூட நீ வாழணும்னு ஆசைப்படவே இல்லைன்னா நீ பெரியப்பாவோட வீட்டுக்கு போ. இதுக்கு மேல நீ இந்த வீட்ல இருக்கிறத நான் விரும்பல. இதுதான் என்னோட முடிவு. நீ உங்க அம்மாவை கூப்பிடு. என்னடி சொன்னது கேட்கலையா? நான் அவங்க கிட்ட சில விஷயங்கள் பேசி ஆகணும். ஓய் கூட்டிட்டு வாடி. எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணிட்டு பஸ் எல்லாம் பழையபடி ஓடுற விஷயத்த இவ உங்ககிட்ட சொல்லியா? சரி, பஸ் எல்லாம் யார் ஓட வச்சது? எனக்கு தெரிஞ்ச அந்த பொறுப்பை அவர் யாருக்கிட்டயுமே கொடுக்கலையே. அதுக்கு உரிமை இருக்கிறவ தான் அதை பண்ணா. ஏன் இவ கருணாகரன் சார் பொண்ணு இல்லையா? நான் விவாதம் பண்ண இங்க வரல. பஸ்ஸுகளோட கலெக்ஷனை இங்க வந்து உங்ககிட்ட தர சொல்லி நான் கணேசன் கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு என் புருஷனை விட வேற எதுவும் பெருசு இல்ல. பஸ்ஸை சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டல்ல, அதோட லாபத்தையும் அவளே எடுத்துக்கிட்டோம். அதை எதுக்கு வேண்டான்னு சொல்லணும்? நீ ஒண்ணு எங்களுக்கு கருணை காட்ட வேண்டாம். நீ பணம் கொடுத்து வாங்கின இந்த வீட்ல இனி நாங்க யாரும் வாழ போறதில்ல. நாளைக்கே நாங்க வீட்டை விட்டு கிளம்பிடுவோம். ஓ அப்ப விஷயம்லாம் அப்படி போகுதா? அவர் எங்க இருக்காருன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனா இங்க நடக்கிற எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லாம நீதான் என் குழந்தைங்களோட அப்பாவை அடைச்சு வச்சிருக்க. எங்களுக்கு உதவி பண்ணணும்னு உனக்கு என்ன இருந்தா தயவு செஞ்சு அவரை திருப்பி எங்களுக்கு கொடுத்துடு. உன கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற அவரை கொடுத்துடு. அம்மா அம்மா அழாதீங்கம்மா. அத்தனை நீ கூப்பிட்டதுல கொஞ்சமாவது உண்மையான அன்பு இருந்தா எப்படியாவது என் புருஷனை திருப்பி கொடுத்துடு. என்ன எதுக்காக குறை சொல்றீங்க? கருணாகரன் சார் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. மரியாதையா சொல்லு. அவரை நீ எங்க அடைச்சு வச்சிருக்க சொல்லு. உண்மையை சொல்லு. அம்மாதான் கேக்குறல்ல, சொல்லு. அம்மா அம்மா விடுங்கம்மா. அம்மா விடுங்க. யோகி விடுங்க. எங்களை இவ்வளவு அழ வச்சும் இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அம்மா என் பொண்ணத்தை பாக்கணும்னு ஆசைப்படுறியா? அம்மா சொல்லுடா. அம்மா விடுங்க. அம்மா இந்த முட்டாள இங்கிருந்து கூட்டிட்டு போடி. டேய் நில்லுடா. எனக்கு வேண்டாமா? எனக்கு தெரியும் நீதான் என் புருஷனை கொண்டு. வேண்டாமா? எனக்கு தெரியும் வேண்டாம் இருக்க மாட்டேன். அம்மா வாங்க.
இதுக்கு மேல நீங்க என்ன சம்பாதிச்சாலும் அந்த கண்ணீருக்கான பதில நீங்க சொல்லிதான் ஆகணும். ஒரு அம்மாவோட மனசு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு அம்மாவோட அன்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடைச்சி வாய் முடி. ஊரை விட்டு ஓடி போன உங்க அப்பனை என்ன எங்க போய் கூட்டு வர சொல்ற? இதுக்கு மேலயும் போய் சொல்லி என்னை ஏமாத்தலான்னு பாக்காதீங்க. எங்க அப்பாவை நீங்க தான் அடைச்சு வச்சிருக்கீங்க. ஆமாடி, உங்க அப்பனை நான் தான் அடைச்சு வச்சிருக்கேன்னு உன் தங்கச்சி போய் பெருசா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே. இப்ப என்னாச்சு? கேஸ் புஸ்வானம் ஆயிடுச்சு. எங்க அப்பாவை கேடயமாக்கி துளசிய படிய வைக்கலான்னு நீங்க நினைச்சா அது கண்டிப்பா நடக்க போறது இல்ல. வேற எந்த வழியுமே இல்லனா அவ உயிரை கூட விடுவா. என் வாச தீந்தா தாண்டி அது நடக்கும். உங்க அம்மாவோட கண்ணீருக்கு நான் பதில் சொல்லி ஆகணும்னு நீ சொன்னல. ஆனா அத சொல்ல உனக்கு என்னடி தகுதி இருக்கு? அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவன் நான் இல்ல, நீதான். ஏன்னா அதுக்கு மூல காரணமே நீதாண்டி. நில்லு. நான் உன் கையை பிடிச்சி இழுக்கெல்லாம் ஒன்றும் வரல. உங்க அம்மாவோட நிலைமையை பார்த்ததும் சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லலான்னு தோணுச்சு. உங்க அப்பாவை பத்தி சில தகவலை சொல்றதுக்காக தான் நான் இப்ப இங்க வந்தேன். நீ இதை நம்பலாம் இல்ல நம்பாமலும் கூட இருக்கலாம். ஆனா நான் சொல்ல போறதெல்லாம் உண்மைதான். இப்ப உங்க அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியல. அவர் இப்ப இருக்கிற இடத்துல மருத்துவ உதவி கிடைக்காது. ஒரு சின்ன கிளினிக்கு போகணும்னா கூட 150 கிலோமீட்டர் போகணும். அங்க கூட டாக்டர் இருப்பாரான்னு சொல்ல முடியாது. சீக்கிரமா டாக்டர் கிட்ட காட்டலன்னா உங்க அப்பா செத்து போயிடுவாரு. அது கண்டிப்பா கொலைகேஸே ஆகாது. ஏன்னா கருணாகரன் அங்க போனதுக்கு ஆதாரம் இல்லாததால அவங்க பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. நீ என்ன சாபம் விடுறதால எல்லாம் எதுவும் ஆக போறதில்ல. நாளைக்கு நீ என் கூட காராளி வீட்டுக்கு மட்டும் வந்தனா நான் உனக்கு தரப்போற கிஃப்டே உங்க அப்பன்தான். நானும் ஒரு ஆம்பளை தான். எனக்கும் சுயமரியாதை இருக்குடி. இனி உங்க அப்பா பேரு சொல்லிக்கிட்டு உன்னை தேடி நான் வரமாட்டேன். இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீ நல்லா யோசனை பண்ணு. எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு சம்மதம்னா நாளைக்கு நீ என் கூட வந்துரு. ஒரு விஷயம் நான் உறுதியா சொல்றேன். உங்க அப்பா திரும்பி வராம என் விரல் கூட உன் மேல படாது. அப்பா, நீ ஏன்டா வரத்துக்கு லேட் ஆச்சு? அது என் ஃப்ரெண்டு வைஷாக பார்க்க போயிருந்தப்பா. என்னாச்சு? வாடகை வீட்டோட கீ கிடச்சிதா? சாயங்காலமே நந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டான்ப்பா. தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்கு. மற்றபடி இன்னும் சில பொருட்கள் மட்டும்தான் வாங்கணும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா நாளைக்கு அந்த வீட்ல இருந்து கிளம்பிடுவாங்களா? கடைசியில வாடகை வீட்டுக்கு போறாங்களா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த துளசியோட முட்டாள்தனம் தானே. நீ எதுக்காக அவளை குறை சொல்ற? அப்பாக்காக என்ன செய்யணுமோ அதை அவ செஞ்சா. மூத்தவ மாதிரி சுயநலக்காரியா இருந்திருந்தா அவளுக்கு கிடைச்ச சொத்தை இப்படி விட்டு கொடுத்துருப்பாளா? இப்ப கடைசியில என்ன ஆச்சு? சொந்த வீடும் போச்சு, அப்பனும் எங்க இருக்கான்னு தெரியல. வீடு போனதை பத்திலாம் அவங்க கவலைப்படவே இல்லை. செத்து போனவங்க குடும்பத்துக்கு இழப்பீட்டு தொகையை கொடுத்த நிம்மதி மட்டும்தான் அவங்களுக்கு இப்ப இருக்கு. ஆமா, துளசி அப்படியே தியாக தேவதை பாரு. அவெல்லாம் கவலைப்படுவாளா?
நடு தெருவுக்கு வந்தா கூட உதவி செய்யறதுக்கு தான் 2 பேர் இருக்கீங்களே. நீ கொஞ்சம் வாய் மூடுறியா? எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் நானும் வாய மூடிட்டு இருக்கேன். ஆனா இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டென்ஷன் தான் வருது. 2 பேரும் கொஞ்சம் சாப்பிட வாங்க. நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அவளை டென்ஷன் ஆக்க வேணாம். ஏன்பா அம்மா இப்படிலாம் நடந்துக்கிறாங்க? அவளும் ஒரு அம்மா தானடா. மகன் வாழ்க்கை மேல இருக்கிற அக்கறையினால அதை மீறி அவ அப்படி பேசுறா. இப்ப இந்த அளவோடு அவ நிறுத்திக்கிறதே எனக்காக மட்டும்தான். உன்னோட பழைய அம்மாவை திரும்பி மாறுவா ஜெயன். அதுக்கு உன் கல்யாணம் நடக்கணும். ஹலோ துளசி அக்கா, இனி எதை நினைச்சும் கவலைப்படாத. வாடகை வீட்டோட சாவி இப்போ என் கையில் வந்துருச்சு. நான் நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். நீ கொஞ்சம் வெளியே வர முடியுமாக்கா? நாளைக்கு காலையில் நம்ம அங்கே கிளம்பிடலாம். அதை பற்றி நான் உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும். நந்து, அந்த ஆள் இங்க தான் இருக்காரு. அந்த ஆளை பார்த்து நீ எதுக்காக பயப்படுற? நீ முதல்ல வெளியே வாக்கா. இவ ஜெயகிருஷ்ணனை கூப்பிட்டு தகவல் சொல்லியிருப்பாளோ? இவன் எங்க போனான்னு தெரியலையே. ஜெயகிருஷ்ணன் இங்க வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கியாடி? இன்னைக்கு ராத்திரி அவன் இங்க வர வச்சு அவன் கூட தப்பிச்சு போயிடலாங்கிற உன்னோட பிளான் எனக்கு தெரியுடி.
கொஞ்சம் அமைதியாருடி. இவ்வளவு நாளும் உன் மேல கை வைக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன்டி. ஆனா இதுக்கு மேல நான் கருணை காட்டுவேன்னு எதிர்பார்க்காதடி. ரொம்ப துள்ளாதடி. நான் சொன்ன மாதிரி நீ கேட்கலன்னா உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. இன்னைக்கு இந்த சந்திரனோட ஆசை நிறைவேற போகுது. வாடி உள்ள. இன்னைக்கு விட மாட்டேன்டி. எம்எல்ஏட கை வைக்கிற உன்னை என்ன பண்ற போறோம். நந்து, ஐயோ நந்து, எங்கடி போற? ஓடி இங்க. ஓடி இங்க. ஓடி. நந்து, இன்னைக்கு விட மாட்டேன். ஓடி. பிரியாதி உள்ள போடி. ஓடி. ஓடின்ற. ஓடி உள்ள. விடு. ஐயோ, எங்க இவரு காணோம்? ஐயோ, என்னடா பண்ணிருக்க? இந்த மிருகத்தை இன்னும் உயிரோட விட்டு வைக்கவா? இவன் சாவ பார்த்துட்டு தான் நான் போவேன். நந்து, நீங்க இருந்து போயிடு. எங்கேயாவது தப்பிச்சு போயிடு. போடா போ. அம்மா, என்னாச்சுமா? துளசி, என்னாச்சுமா? என்னாச்சு? துளசி, என்னாச்சுமா? சொல்லுமா.
யாரா இந்த நேரத்துல? இவ எதுக்காக இப்ப கால் பண்றா? ஹலோ, என்ன அவ இன்னும் அங்க வரலையா? மாமா என் பையன் சந்திரனுக்கு என்னாச்சு? ஐயோ! அந்த குடும்பத்தையே எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். ராத்திரி நந்து வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுனாலதான் நான் கதவை திறந்து வெளியே போனேன். அந்த ஆள் என் பின்னாடி வந்ததை நான் பார்க்கலம்மா. அந்த ஆள் என்ன பிடிச்சு தூக்கி உள்ள தூக்கிட்டு போக முயற்சி பண்ணப்பதான் நந்து அங்க வந்தான். அம்மா, என்னை காப்பாத்துறதுக்காக தாம்மா நந்து அவனை குத்துனான். அம்மா, 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 ஏதாவது பேசுங்கம்மா. அம்மா, அம்மா, என்னங்க, எழுந்துருங்க. ஐயோ சந்திரா! அண்ணா, அண்ணா, சந்திரா, சந்திரா, ஐயோ நான் இது எப்படிடா தாங்கிப்பேன்? சந்திரா, அப்பாவை கண்ணு திறந்து பாரு. ஐயோ நான் இதுக்கப்புறம் ஏன்டா உயிரோட இருக்கணும்? என் மகனை கூட்டிட்டு வந்து கொன்னுட்டல நீ. என் மகன் எப்படி பண்ணவன நான் துண்டு துண்டா வெட்டுவேன். என் பையனோட ரத்த சிந்தனை இந்த வீட்டை நான் சாம்பலாக்கி எரிச்சிடுவேன். எவனையும் உயிரோட விட மாட்டேன். டேய் சந்திரா, உங்க அப்பா வந்திருக்கடா. டேய் கண்ணை திறந்து பாருடா. டேய் சந்திரா, சந்திரா, உன்னை இந்த கோலத்துல ஆக்குறது யாரா? சொல்றா. நந்து நந்து என்ன குத்திட்டான். முதலாளி, அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் வாங்க. அந்த நந்துவை சும்மா விடக்கூடாது, அவனை காலி பண்ணிடணும். பார்த்துட்டு நிக்காத, வண்டி கதவு துற. என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பார்த்து சாட்சி சொல்றவளே நீதான். வண்டியில் ஏறு. வண்டி எடுறா. சரிங்க ஐயா. யாரு?
ஸ்ரீலக்ஷ்மி, நான் தான் நந்து. நீங்க என்ன இப்போ வந்திருக்கீங்க? நைட் டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் வெளியில வா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. பேசிட்டு இருக்கலாம், இப்ப டைம் இல்ல. நான் இப்ப உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். நீ முதல்ல வெளியே வா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் இங்க இருந்தா பெரிய ஆபத்து. நீ கொஞ்சம் சீக்கிரமா வெளியே வா. என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு பயமா இருக்கு. நீ இப்ப கத்தி கூப்பாடு போடாத. நான் இங்க வந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நான் சந்திரனை கொன்னுட்டேன். ப்ளீஸ், நீ கத்தாத. ராத்திரி நான் வீட்டுக்கு போனப்போ அவன் துளசி அக்காவை ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் எதையும் பார்க்கல. அவனை அப்படியே குத்திட்டான். நந்து, என்ன சொல்றீங்க? நீ இனிமே எனக்காக காத்திருக்க வேண்டாம் ஸ்ரீலக்ஷ்மி. கடைசியா உன்னை ஒரு தடவை பார்த்து இதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். வேண்டாம், ரத்தக்கரை படைஞ்ச கை இது. இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேண்டாம், நீ வேற ஏதாவது ஊருக்கு போய் நல்லா வாழ. இப்ப நீங்க போலீஸ் கிட்ட எல்லாம் போகாதீங்க. நான் இதுக்காக ஓடி ஒளிய மாட்டேன். நான் சொல்றதை இப்ப நீங்க கேட்டுதான் ஆகணும் சொல்லிட்டேன். போடுங்க, முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. வேற ஏதாவது ஊருக்கு போயிடுங்க. போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டேன்னு மட்டும் நியூஸ் வரக்கூடாது. ஸ்ரீலக்ஷ்மி, இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. தப்பிச்சு எங்கேயாவது போயிடுங்க. அப்பா, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுமா. என்ன சொல்லுமா. என்னம்மா, என்னாச்சு? இப்போ எதுக்காக நந்து வந்துட்டு போறான்? அப்பா, என்ன விஷயம்னு பாய திறந்து சொல்லு. எங்களுக்கு பதட்டமா இருக்கு, சீக்கிரமா சொல்றியா? அப்பா, நந்து அவனை கொன்னுட்டாராம். ஐயோ, நீ என்ன சொல்ற? அந்த ஆள் அண்ணிய. ஐயோ கடவுளே. அத நந்து பார்த்ததும் சந்திரனை நந்து கொத்திட்டாராம். என்ன? சந்திரன் செத்து போயிட்டாங்கிறது உண்மையா? அவன் செத்து போயிட்டான் தான் நந்து சொன்னாரு. அவ்வளவுதாங்க, முடிஞ்சது. எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஐயோ கடவுளே, இது இப்படிதான் முடியும்னு எனக்கு அப்பவே தெரியுங்க. ஒரு தடவை சந்திரனை கொல்றதுக்காக இவன் உன் வீட்டுக்கு போனவன் தானே. சரி போதும், நிப்பாட்டு. இப்ப அவன் எங்கம்மா போயிருக்கான்? ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா? போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக போறேன்னு சொன்னாரு. போலீஸ் கிட்ட சரணடைய போறவன் எதுக்காக இங்க வந்தான்? நம்மளையும் மாட்டி விடவா? கொலை நடந்ததால போலீஸ் நாய் மோப்பம் பிடிச்சு நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகுது. ஐயோ கடவுளே, அவன் கொலை பண்ணிட்டு இப்ப நம்மளையும் மாட்டி விட்டுட்டு போயிட்டான் பாருங்க. நீ கொஞ்சம் வாயை மூடுன்னு சொன்ன. நீ டார்ச் கொண்டு வாமா, நான் உங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். நீங்க யாரும் இங்க இருந்து போக தேவையில்லை. நான் உங்களை விடவும் மாட்டேன். அப்பா, உங்க கூட நானும் வரேன்.
நீங்க எப்படி போவீங்கன்னு நானும் பாத்துறேன். நமக்கு எதுவும் தெரியாது. அவன் இங்க வரவும் இல்ல, இவகிட்ட எதுவும் சொல்லவும் இல்ல. உங்களையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டா எனக்கும் இவளுக்கும் யாருங்க இருக்கா? நான் போட்டிருந்த நகை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர்கிட்ட இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுங்கன்னு சொல்லிட்டேன். என் நகையை வாங்கிட்டு தான் அவர் போயிருக்காரு. டாக்டர் சார், என் பையனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. அதுக்கு நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். எனக்கு அவனோட உசுரை விட வேற எதுவுமே முக்கியம் இல்ல. ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆயிருக்கு. பேஷண்டோட நிலைமை இப்பவும் கிரிட்டிக்கல் தான். எங்களால முடிஞ்சதையெல்லாம் நாங்க பண்றோம். சார், உங்களால முடியலன்னு சொல்லுங்க, நான் வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். அது டாக்டர், எனக்கு அவனோட உயிர் முக்கியம். பேஷண்ட் இப்போ இருக்கிற நிலைமையில வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றது ஆபத்து. நல்லா ப்ரே பண்ணிக்கங்க. என் பையன் மட்டும் உயிரோட திரும்பி வரலன்னா முதல்ல உன்னை தாண்டி பலி கொடுப்பேன். உன்னை நான் கையோடு கூட்டிட்டு வந்தது அதுக்கு தாண்டி. உன்னை சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இருங்க முதலாளி. அண்ணனுக்கு எதுவும் ஆகாது. அதை முடிவு பண்றதுக்கு நீ யாரா? போ, நம்ம ஆளுகளை கூட்டிட்டு போ. டேய், போலீஸ் கையில மாட்டுறதுக்கு முன்னாடி என் கையில மாட்டணும். அவன் போடா, போய் தேடு. ஐயோ சந்திரா, உனக்கு எதுவும் ஆகாதா? உனக்கு காவலா உங்க அப்பா இருக்கேன்டா. சீக்கிரமா வாயா. ஓகே சார். யாருமா அது? எனக்கு தெரியலமா. எப்படி அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான். நல்லா சர்ச் பண்ணி பாருங்க. போங்கயா, வாங்க. நீ கதவை ஓபன் பண்ணாதம்மா. கண்டிப்பா அது சிவராஜோட ஆளுங்களா தான் இருக்கும். இல்லைன்னா இந்த ராத்திரில யார் வரப்போறா? அம்மா, யாருன்னு பார்க்கலாம். ஒருவேளை நந்துவா இருந்தா. ஆனா ஏதோ வண்டி வந்த சத்தம் கேட்டுச்சு. கதவை திறங்க, நாங்க போலீஸ். அம்மா, போலீஸ்மா. வீட்டுல யாரும் இல்லையா? கதவை திறங்க. ஹலோ, கதவை திறங்க. போமா, போய் கதவை திற. அவன் வீட்டுக்குள்ள இருக்கிறானா? இருந்தா வெளில வர சொல்லுங்க. இல்லனா ஃபுல் வீட்டையும் நான் சர்ச் பண்ணுவேன். சார், அவன் எங்க போனா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்றத கேட்கறதுக்காக நான் இங்க வரல. யோ, எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணீங்க. ஐயோ, அவன் எதுக்காக அப்படி பண்ணனு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க சார். வேற வழி இல்லன்றதுனாலதான் அவன் அப்படி பண்ணான். கருணாகரம் மிஸ்ஸிங் கேஸ்ல சந்திரனுக்கு பங்கு இருக்குன்னு சந்தேகப்பட்டு அவனை கொல்றது எப்படிமா நியாயம்? சட்டத்தை கையில் எடுக்க அவன் யாருமா? என்ன அப்பா திரும்ப வரணுங்கிற ஆசை உங்க பையனுக்கு இல்லையா? அந்த பையனால கண்டிப்பா பிரச்சனை வரணும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அந்த சந்திரன் செத்தாலும் இல்லைனாலும் உங்க மகன் கதை இனி அவ்வளவுதான். அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்களே. விஷயம் தெரியாம நீங்க என் பையன் மேல பழி போடாதீங்க. சந்திரன் இவ்வளவு கெடுக்க முயற்சி பண்ணதுனாலதான் அவன் அப்படி பண்ணான். புதுசா ஒரு வாடகை வீடு பார்த்திருக்கேன், நாளைக்கு அங்க போயிடலன்னு சொல்றதுக்காக தான் இங்க வந்தான்.
சரி, இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு? டீட்டெயிலா சொல்லு துளசி. அந்த ஆளும் அக்காவும் இந்த வீட்டுக்கே குடி வந்துட்டாங்க. இந்த வீட்டு அக்கா பேருக்கு அந்த ஆள் தான் வாங்கி கொடுத்தாருன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்துட்டு நாம அந்த வீட்டுக்கு குடி போயிடலாம்னு சொல்லதான் நந்து கால் பண்ணி இங்க வரேன்னு சொன்னான். அவனை பாக்குறதுக்காக நான் வெளியே போனப்போ அந்த ஆளு Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.